நண்பர்களே, எல்லாத்துக்கும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வாழ்கிற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த ஒரு பாடலை நான் கேளுங்க. இதோட பாடலையும் பாடி அர்த்தத்தையும் சொல்கிறேன். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவான். உறவை சொல்லி அழுவதனால் அவன் உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கேட்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா. நண்பர்களே, இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, உயிரை கொடுத்த ஆண்டவர் திருப்பி உயிரை கேட்கிறாரு. நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. நம்ம உறவை சொல்லி அழுவும் முடியாது. நமக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அழுதாலும் ஆண்டவன் உயிரை திருப்பி கொடுக்க மாட்டான். அந்த கோட்டைக்குள் உள்ளே நுழைஞ்சால் திரும்பாதுங்கிறது. சுடுகாட்டுக்கு போனால் நம்ம திரும்பி வரவே மாட்டோம். நண்பர்களே, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். நண்பர்களே, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். சந்தோஷமாக வாழுங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நன்றி.